ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மீ சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறத நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எபிசோடில் மோஸ்ட்லி சில விஷயங்கள் ஃபைட் சம்மந்தமாக போகும். ஸோ பார்த்தே புரிஞ்சுக்கூட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மீ சீசன் 1 எபிசோட் 11. வார்னர் வேற இடத்துக்கு திரும்ப போகணுமா, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ விருப்பம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கான். ஸ்கோடுக்கு பக்கத்தில் இருக்கிற சிட்டியில் தான் எல்லாரும் கேதர் ஆயிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறான். நிறைய சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். கண்டிப்பாக இவங்கள ஸ்கோடரியாவோட சோல்ஜர்ஸாக தான் இருப்பாங்க. அது எலன்டினா கிங்டமோட நியூ வெப்பனும் ஆசம்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்பா அந்த இடத்துக்கு வராரு. ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ பேரன் ஆயிட்டியாமே, டிராகனை டிஃபீட் பண்ணுன்னு கேள்விப்பட்டுன்னு சொல்லுவான். ஆமா நம்ம ஹீரோ சொன்னா, ஃபயர் மேஜா என்னாலேயே டிராகனை டிஃபீட் பண்ண முடியாது, நீ எப்படி பண்ணன்னு கேட்டா பலிஸ்டாவை வச்சு நம்ம ஹீரோ சொன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்க அப்பா சொல்றாரு. அப்ப படமரா அந்த இடத்துக்கு வர பையனை இன்டர் பண்ணிட்டான்னு கேட்க போய் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அரசர் உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு, அடுத்து நீ என்ன பண்ண போற, நீ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படமராவை நம்ம ஹீரோவோ க்ளோஸா பேசுறத அவர் கவனிக்கிறாரு. அப்பா நேர்லயே வந்து அரசர் கூட நீங்க இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம ஹீரோ சொல்றா. படமராவோ அதையே தான் சொல்றா. பெட்டரா வேற வெப்பன் எதுவும் மேக் பண்ணிட்டியான்னு படமரா கேட்கப்போ ஆமா நம்ம ஹீரோ சொல்றா. இங்க இருக்கிற இடத்துக்கு போகவும் வெளியே 2 சோல்ஜர்ஸ் நிக்கிறாங்க. இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி பனமரா சொல்றா. பட் உன்னோட வெப்பன்ஸ் இருந்தா ஈஸியா இவங்கள கூட தோக்கடிச்சிடலாம்னு சொல்லுவோம். அந்த சோல்ஜர்ஸ் கொஞ்சம் பொறாமப்படுறாங்க. இப்ப ஸ்கோடரியாவோட மெயின் ஆளுங்க எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க. ஸ்கோடட்டை எப்படி திரும்ப கைப்பற்றுறது அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானா இருக்கு. இது அரட்டையோட அப்பா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அப்பா ராட்டா, இதை பத்தியாச்சும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுமான்னு கிங் கேட்குமா. ஆமா, பிளாக் கலர் பால் எதையோ போடுறாங்க, அது கண்ணமிக்கிற செகண்ட்ல எல்லாத்தையும் கொன்றதுன்னு சொல்லுவோம். நம்மளால அதை தடுக்க எதுவும் பண்ண முடியாதான்னு கிங் கேட்டா மேல இருந்து வேவ்ரென்ஸை வச்சு தான் அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லவும் ஆமா நானுமே அதை என் கண்ணால நேர்ல பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல இறந்துருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. பாரன், இது தடுக்க வாண்ட ஐடியா இருக்கா நம்ம ஹீரோவா அவங்க கேட்கவும் பிளாக் பால் அவங்க போடுறதுக்கு முன்னாடி வேவ்ரென்ஸை நம்ம தோக்கடிச்சிட்டா சிம்பிள் நம்ம ஹீரோ சொல்லவும் குழந்தைத்தனமா பேசுறான். அதை எப்படி முடியும்னு மத்தவங்க பேசினா நம்ம ஹீரோக்கு அது பாசிபிள் தான் அப்படின்னு அப்பராட்டா கிங் கிட்ட பேசுறான். வேவ்ரென்ஸை நம்ம ஹீரோ அவன் ஊர்ல தோக்கடிச்சத கிங்க கண்ணால பாத்திருப்பாரு. ஃப்ரண்ட் லைன்ஸ்ல நீ நின்று அட்டாக் பண்றியான்னு கேட்டா என்னால முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். எதிர்த்து பேசுறான்னு சுத்தி இருக்கிறவங்க பார்த்தா உனக்கு பேரும் புகழும் கிடைக்கும், அதை ஏன் வேண்டான்னு உதறி தள்ளுறான்னு கிங் கேட்கவும் எனக்கு அடிபடுறதுல வெறுப்போ இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஓவரா பேசுறான்னு மத்தவங்க பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோவோட அப்பாவே இருந்துச்சு குழந்தைத்தனமா நடந்துகிட்டத நிப்பாட்டு அப்படின்னு அவங்க அப்பா திட்டவும் ஒரு ஹையர் நோபல் அப்பா, அதனால சின்ன லாடா இருக்கு எனக்கு, நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லவும் அரசரும் நம்ம ஹீரோ அப்பாவை உட்கார சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பேச சொல்றாங்க. ஈவன் என் ஃபேமிலி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல, நான் இல்லாத நேரத்துல என் வில்லேஜ் அட்டாக் பண்ணிட்டா நான் மட்டும் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொன்னா. அந்த சின்ன வில்லேஜ் எல்லாம் யார் அட்டாக் பண்ண போறாங்கன்னு ஒருத்தன் கேட்டா ஆல்ரெடி அதை அட்டாக் பண்ணிருக்காங்க, நாங்களே கண்ணால பார்த்தோம் கிங்கோ அப்பராட்டாவோ சொல்றாங்க. பிளேஸ்னு ஈஸியா பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. சொன்னா அங்க இருக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். என் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு அடிப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லப்போ கிங்கோ சரி அப்படின்னு சொல்றாரு. எதிரி அட்டாக் பண்ண அப்படின்னா உங்ககிட்ட வேற ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் இருக்கா அப்படின்னு ஆர்டியோட அப்பா கேட்கப்போ ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ஜஸ்ட் நான் சப்போர்ட் மட்டும் பட்ட போறது இல்ல, இந்த வார்லயே வின் பண்றதுக்கு பலிஸ்டாவோ கேட்டபல்ஸையும் உங்களுக்கு தாரேன், வாங்க இப்பவே போய் அதை மேக் பண்ணலாம்னு சொன்னா. அப்ப நீ என்ன அதை மேக் கூட பண்ணலையா, அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் தெரியுமா நம்ம ஹீரோ அப்பா திட்டினா. நீங்களே வந்து பாருங்க நம்ம ஹீரோ காமிக்கிறான். நம்ம ஹீரோவோட மேஜிக்கை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்படி டக்குன்னு மேக் பண்ணா அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு யாருக்கு தெரியும் நம்ம ஹீரோ அப்பா. அப்பவும் நம்ம ஹீரோவை நம்பல. என்னோட ஆர்மியை ஆர்கனைஸ் பண்றா நம்ம ஹீரோ அப்பா கிளம்புறாரு. அங்க இருக்கிற மத்த நோபல்ஸ் கிங்னு எல்லாரும் நம்ம ஹீரோவோட வெப்பனை ரெகக்னைஸ் பண்றாங்க. வேவ்ரென்ஸ் அட்டாக் பண்றதுக்கு அந்த ஷுர்கேன் எக்ஸ்ப்ளோடிங் பால நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிருப்பான், அதுதான் இதுக்குள்ள இருக்கு நம்ம ஹீரோ கிங் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். டெல்ல நம்ம ஹீரோவை பிக் பண்றதுக்காக அங்க வந்திருக்கா. ஆர்டே அங்க வந்து அவங்க அப்பாவை மீட் பண்றா. ஆர்டேவையும் வீட்டை விட்டு தான் அடிச்சு பத்தி இருப்பாங்க. அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும் வழக்கம் போல அவ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான்னு அவங்க அப்பா சொல்லிட்டு நான் வார்ல பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசலாம் அப்படின்னு கிளம்புறாரு. ஆர்டே அப்படியே சோகமா நின்னுட்டு இருக்கப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ போய் ரெஸ்ட் எடு நம்ம ஹீரோ சொல்றான். இவ கூடவே இருந்து இவளை பாத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லிட்டு காமஷின் மத்த எல்லாரையும் மீட் பண்ணி நம்ம ஹீரோ அவனோட வெப்பன் அண்ட் அதை வச்சு அட்டாக் பண்ற பிளான பத்தி பேசிட்டு இருக்கான். காமஷின் தான் அந்த வெப்பன்ஸ் ஆப்ரேட் பண்ண போறான், அவனை நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு டியும் அட்வென்ச்சரர்ஸும் சொல்றாங்க. அவங்க சைடோ புது பிளாக் பால்ங்கிற வெப்பனை வச்சு அட்டாக் பண்றாங்க. மேஜர்ஸ்க்கான ஃபைட் முடிஞ்சது, இனி வெப்பன்ஸ்க்கான ஃபைட் தான் வார்ல இருக்கும். அண்ட் வானோட வெப்பன்ஸ் தான் விக்டரியை கொண்டு வரும்னு பனாமரா பாக்குறா. ஸ்கோடட்டை திரும்ப கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பாவா அவங்க ஆர்மியும் போறாங்க. வேவ்ரென்ஸை டிஃபீட் பண்றது மட்டும் தான் நமக்குள்ள, அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். சோ வெப்பன்ஸ் கிட்ட யாரும் நெருங்காம பாத்துக்கிட்டு தான் முன்னாடி இருக்கிற டி அண்ட் அவன் நைட்ஸோட வேலை. கூடிய சீக்கிரம் அவங்க வேவ்ரென்ஸை அட்டாக் பண்ண வைப்பாங்க, தயாரா இருங்க நம்ம ஹீரோ சொல்றான்.
எலன்டினாவோட வேற ஒரு பிரின்ஸ் தான் இந்த இடத்துல தலைமை தாங்கி அவனோட சோல்ஜர்ஸை வச்சு அட்டாக் பண்ண வைக்கிறான். இப்போ ஆரோஸை வச்சு அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ ஆளுங்க ஷீல்டை வச்சு அசால்ட்டா அதை தடுக்கிறாங்க. இந்த நிமிஷத்துல உட்டை வச்சு நம்ம ஹீரோ செஞ்ச இந்த ஷீல்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ மேஜர்ஸ் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றாங்க. அதையுமே நம்ம ஹீரோவோட ஷீல்டை அசால்ட்டா தாக்கு பிடிக்குது. பட் இது ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் கண்டினியூவா அட்டாக் பண்ணிட்டு இருந்தா அவன் மேல ஒரு அட்டாக் நடக்குது. நம்ம ஹீரோவோட டீம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். இப்போ மெயின் ஆளுங்கெல்லாம் போயிட்டு அந்த கோட்டை சவர டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. நம்ம ஆளுங்க கிட்ட போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் பார்க்கலாம். ஆர்டேவோட அப்பா ஐட்டோ நம்ம ஹீரோ அப்பா ஃபயர் மேஜிக்கையோ கம்பைன் பண்ணி அட்டாக் பண்றாங்க. சோல்ஜர்ஸ்லாம் இப்போ கதை உடச்சிட்டு அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டாங்க. 2 சைடு சோல்ஜர்ஸும் இப்போ ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எலான்டினாவோட எலைஸ் ஆர்மி தான் அந்த இடத்துல இருக்கப்படியும் மற்றவங்க பார்த்துட்டு இருந்தா பனமரா அசால்ட்டாக அந்த நைட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இருக்கா. இங்கே அட்வென்ச்சரஸ்மே வேற லெவலில் ஃபைட் பண்ணி எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆளுங்கள்லாம் வேற லெவலில் ஃபைட் பண்ணுறது பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் வானோட பீப்புளா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா வந்து கேட்குறாரு. ஆமான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சார் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. வேவ்ரென்ஸை வச்சு அட்டாக் பண்ணுங்கன்னு அந்த பிரின்ஸ் சொல்கிறான். நிறைய வேவ்ரென்ஸ் இப்போ அந்த இடத்துக்கு வருது. ராமசியம் ஃபயர் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்டரை கொடுக்கவும் சொர்க்கன் எக்ஸ்ப்ளோரிங் பாலை வச்சு எல்லா வேவ்ரென்ஸையும் அசால்ட்டாக தோக்கடிக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு வேவ்ரென் மட்டும் உயிரோட எந்திரிச்சு வருது. டக்குன்னு அட்வென்ச்சரஸ் போயிட்டு அதை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது வெட்ட மாட்டேங்கன்னாலும் நாங்கள் அதை பின் பண்ணிட்டோம் இப்போ அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லவோ கமிஷன் பலிஸ்டாவை வச்சு அட்டாக் பண்ணுறான். பனமரா ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணுறா. கடைசியில் டி போயிட்டு அதோட தலையை துண்டா வெட்டியிருந்தான். எனிமியோட வேவ்ரென்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. கவலைப்பட தேவையில்லன்னு பனமரா சொல்கிறான். வேறன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. அந்த பிரின்ஸ் எஸ்கேப் ஆகி போக பார்த்தா அவனை பிடிக்கிறாங்க. அப்பா அவனை பார்க்கறதுக்கு இதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு முரஷியா கூப்பிடுவோம். நான் தப்பு பண்ணிட்டேன், எப்படி அவன் மூஞ்சில பொழிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா வருத்தப்படுறாரு. நம்ம ஹீரோ டீம் தான் எல்லாத்தையும் சாதிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு தான் எல்லா பெருமையும் சேரும் டி வந்து பேசிட்டு இருக்கான். இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ண அந்த பிரின்ஸை கொண்டுட்டு வராங்க. பனமரா வழக்கம் போல போயிட்டு அவனை மிரட்டி எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க, உங்க கோல் தான் என்னன்னு கேட்கவும் 3 இடத்துல ஒரே நேரத்துல அட்டாக் பண்றது தான் அந்த எலன்டினாவோட பிளானா இருந்திருக்கு. ஒன்னு நம்ம ஹீரோ வில்லேஜ், இன்னொன்னு இந்த ஸ்கூடட்டு, 3வது ஆர்டே அப்பாவோட லேண்டான ஃபெர்டினாட்டோ கவுண்டியை தான் அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரியுது. ஆர்டே ஷாக் ஆவரா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆர்டேவோட அப்பா ஸ்கூடட்டை காப்பாத்துறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருந்தா அவரோட ஹோம்லேண்ட்ல இந்நேரத்துக்கு அட்டாக் நடந்துட்டு இருக்கும். என்னதான் ஆர்டேவை வீட்டை விட்டு அனுப்பியிருந்தாலும் அவள் ஹோம்லேண்ட் அழியிறத அவளால் பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன நடக்க போதும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.